கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 11/5/2026க்கான சம்ருதி லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். 53 ட்ரா நம்பர், ஓகேங்களா. டுடே ரிசல்ட் 2016, ஓகேங்களா. ஒரு சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா 4-5-7-4, ஓகேங்களா. இதில் எது கூடயும் பேராகவே ஆகாது, ஓகேங்களா. இது மட்டும் நமக்கு பவரில் எடுத்துருப்பாங்க. அதாவது ஏ போர்டு மட்டும்தான் நமக்கு பேர் ஆகும், மற்ற எந்த போர்டுமே நமக்கு பேரே ஆகியிருக்காது, ஓகேங்களா. அது எதனால் ஏன் பேர் ஆகலைன்றதை இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது ஏன் பேர் ஆகலைன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சின்ற சி போர்டுக்கான ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்பில், ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்னும் இதில் வந்து ஒரு 7 ஸ்லாட்டு மட்டும்தான் இருக்கும். டக்குன்னு யூஸ் பண்ணி டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ போயிடுவோம். அதாவது 016 நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 310 இப்படி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஏபி, ஏசி அண்டு பிசியில் மெம்பர்ஷிப்லேயும் சரி இதுலேயும் சரி 10, பட் ஆனால் 01 உல்ட்டா பண்ணாமல் விட்டுட்டோம். 10 அப்படின்னு வச்சிட்டோம், ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து நம்ம ஆல் போர்டில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் வந்து நம்ம ஏபிசி வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா 0வும் கொடுத்துருக்கோம், 6ம் கொடுத்துருக்கோம். மிச்சம் 2 நம்பர் 8 கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம். இதில் 06 ஏசி வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங், ஓகேங்களா. எனிவேஸ் நம்மளுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறதுல வின்னிங் ஏதோ ஒரு வின்னிங் இருக்குது. நாளைக்கு இன்றைக்கி விட்டதை நாளைக்கு நம்ம மெம்பர்ஷிப்பில் காம்பன்சேஷனோட நாளைக்கு நம்ம வின்னிங்கை எடுக்கிறோம், ஓகேங்களா. நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருங்க, நம்மளை மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கோடு நாளைக்கு நம்ம என்னன்றதை பார்ப்போம். இப்போ வாங்க, இப்போ நம்ம பாக்யாத்ரா லாட்டரிக்கான 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோமா. வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது, ஓகேங்களா. இப்போ நம்ம 016 இதுதான் மெயினாக வச்சு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 359, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1 நம்பர் 359. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 865 865 720, ஓகேங்களா. 720 341 341. இதை நம்ம வந்து 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்த நம்பர் 359 865 720 மற்றும் 341. இப்போ இதே செக்ஷனில் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி அண்டு பிசி, ஓகேங்களா. 59 86 72 மற்றும் 43. இதுக்கு அடுத்தாவில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 75 அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா 94. இதுதான் நண்பர்களே நமக்கான ஒரு ஏபி, ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்களையும் பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ட்ரா நம்பர் 53 அப்படின்ற கெஸ்ஸிங்கை வச்சு இப்போ நம்ம எடுத்துருக்க ஃபார்ம் பண்ணியிருக்க கெஸ்ஸிங் தான் இது. ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 598673 மற்றும் 94 இதுதான் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் 1-2 ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஒன்று லெவல் 1 ஜாயின் பண்ணுங்கள். லெவல் 5 லெவல் 1 பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும். அதில் 3 நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிரும். போர்டு சியில் 3 நம்பர் கொடுப்போம், அதில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிரும். ஓகேங்களா? மினிமம் நீங்கள் 10 செட்டாக வச்சா கூட அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தான். சரிங்களா? அது நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு. ஏ போர்டு 0. ஓகேங்களா? இதை பொறுத்தளவுக்கு 4, 7, 9 இதில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான். 4, 7 மற்றும் 9. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 டிஜிட் தான். ஃபஸ்ட் நம்பர் 7, 4, 3, 9. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிறோம்னா 3, 3க்கு அடுத்தாவில் பார்த்துக்கிட்டோம். இது வந்து பவர் கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக மைண்டில் ஏற்றிக்கிங்க. 3, 5, 9, 7. 3, 5, 9, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 7, 4, 3, 9, 3, 5, 9, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு. ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3, 7, 5, 9 இதுதான். இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டைலில் 3, 7, 5, 7, 5, 9 பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 3, 7, 5, 9 3 என்ன வெயிட்டிங்கில் இருக்க ஃபாலோவிங் நம்பருங்க. ஏ போர்டில் என்ன வராமல் இருக்குது. ஓகேங்களா? 7 வந்து நம்ம 0க்கும் 1க்கும் இந்த 2 நம்பருக்குமே கம்பைன் பண்ணால் கூட பவர்லையும் ஃப்ளிப்லேயும் வரக்கூடிய ஒரு நம்பர் தான் 7. 5 எதனால் எடுத்துருக்கோம்னா இந்த பேட்டர்னில் அப்படி இறங்கிட்டு போகுது, அதனால் ஒரு 5 நம்ம ஹைலைட்டாக இருக்குது எடுத்துருக்கோம். 9 எதை வச்சு எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 6க்கு ஃப்ளிப்பு 9. ஓகேங்களா? சி போர்ட்லேயே உட்காரலாம், ஏ போர்ட்லேயும் உட்காரலாம். ஏ போர்டை பொறுத்தளவு 3 உட்காரணும், இல்லைன்னா 9 உட்காரணும். இந்த 5, 7ன்றது 2 ஏதாவது ஒரு நம்பர் கன்ஃபார்மாக உள்ளே வரும். ஓகேங்களா? இதே தான் 3, 7, 5, 7, 5, 9 இதான். இதுலேயே நம்ம 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மறுபடியும் சொல்கிறேன், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.